இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டான போஸ்ட். எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கடை பார்த்தீங்கன்னா எஸ்கேஆர் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்ம அதிகமாக நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல விளம்பரம் கொடுக்குறோம். ஓஎல்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. சைபர் குற்றவாளிகள் யாருன்னா உங்களுக்கு ஆன்லைனில் மோசடி பண்ணுவாங்க. சைபர் குற்றவாளிகள் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கடைப்பேரை யூஸ் பண்ணி அட்வான்ஸ் வாங்குறாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 25,000 பே பண்ணியிருக்காப்புல நம்ம எஸ்கேஆர் புல்லட் வேர்ல்டில் ஒரு புல்லட் வாங்கணுன்றக்காக. அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் நீங்கள் 20,000 பே பண்ணிட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வாங்க, அங்கேருந்து உங்களை கேப்லேயே உங்களை கொண்டு வந்து ஷோரூம் விட்டுரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம கடையில் அந்த மாதிரிலாம் யாருமே பண்ணுறது கிடையாது. ஸோ யாருமே அட்வான்ஸ் போடாதீங்க. நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நேரில் வாங்க, வந்து வண்டியை பாருங்க, ஓட்டி பாருங்க, புக்கை கையில் வாங்கி பாருங்க, பார்த்துட்டு பணத்தை விடுங்க. நீங்கள் பணத்தை நீங்கள் அட்வான்ஸ் போட்டு விட்டீங்கன்னா உறுதியான முறையில் உங்கள் காசு திரும்பி வராது. இப்போ எனக்கு தெரிஞ்சு 25,000, 5,000, 10,000 இப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லட்சம் 2 லட்ச ரூபா இருக்கும். அப்போ தெரியாமல் எவ்வளோ இருக்கும்? இப்போ 20,000 விட்டவங்க சொல்கிறாங்க, 1000, 500 விட்டவங்க எப்படி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. எதுக்கு ஒரு 1000 ரூபாய் போய் கேட்டுக்கிட்டு, எதுக்கு ஒரு 500 ரூபாய் கேட்டுக்கிட்டு அப்படின்ட்டு மோசடிகளுக்கு நம்மளே காரணமாயிடுறோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதனால யாரும் எஸ்கேஆர் பைக்ஸ் அப்படின்ட்டு பணம் கேட்டாங்கன்னா போட்டுறாதீங்க. இதை எலிமினேட் பண்றதுக்காக நம்ம ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ப்ளூடிக் வந்துருச்சு. எஸ்கேஆர் கார்த்திக் ராஜா எஸ்கேஆர் பைக்ஸ் அப்படின்ற ஐடியில ப்ளூடிக் இருக்கும். ப்ளூடிக் இருந்தா மட்டும்தான் ஒரிஜினல் ஐடி, ப்ளூடிக் இல்லைன்னா டூப்ளிகேட் ஐடி. ஸோ அதையும் நீங்க வாட்ச் பண்ணீங்க. ரெண்டாவது விஷயம், யாராவது அட்வான்ஸ் கேட்டாங்கன்னா தயவு செய்து போட்டுறாதீங்க. நேரில் வாங்க, நேரில் வந்து வண்டியை பாருங்க, பிடிச்சிருந்தா பணம் கொடுங்க. இல்லையா ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா சாமியை கும்பிடலாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லட்டு ஃப்ரீயா தருவாங்க. நீங்க பார் சாப்பிட்டுட்டு அப்படியே மதுரையை சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போயிருங்க. தேவலாம் உங்களோட காசுகளை போட்டு ஏமாந்துடாதீங்க. நேர்ல வந்து வண்டி எடுக்கிறது நல்லது. தேங்க்யூ.